எந்த நிலையிலும் நிலையாக நிற்கும் ஒரே கட்சி காங்கிரஸ் தான். நீங்க எல்லாரும் பிஜேபியை நோக்கி போறாங்கன்னா டீசல் கதை தெரியும். இப்போ அது தற்காலிகமா ஃபியூஸ் போற பல்ப், அது ஃபியூஸ் போற பல்ப், அது தெரியல அவங்களுக்கு. கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சு பதவி விலகிடும் தானாவே. 125 கோடி மக்கள் இருக்கிற நாடு இது. அதே அளவுக்கு மேல வருஷங்கள் இருக்கும் காங்கிரஸ் கட்சி இது. நீங்க சும்மா நேற்று முன்னா நேற்று வந்த கட்சிகள்லாம் போய் வேறது பெரிய விஷயமே இல்லைங்க. கொதிச்சு போறாங்களா இல்லையா கூட்டணி கட்சிகளை? இன்னைக்கு சிலோன்ல என்ன நடக்குது? ஸ்ரீலங்காவில் வந்துடும். ரொம்ப நாளைக்கு எல்லாரையும் ஏமாற்ற முடியாதுங்க. அதுவும் அந்த மனிதர் அங்க இருக்காரு, நாளைக்கு அவரு என்னன்னா பண்ணலாம், அந்த பொசிஷன்ல இருக்காரு. எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை உண்டு, என்னுடைய சிந்தனையில எனக்கு நம்பிக்கை உண்டு, ரத்தத்திலேயே வீரம் உண்டு. சத்தியமா நம்ம தமிழன் இந்தியன் அவ்வளவுதான். இல்லையே இல்ல கிடையாது. கரெக்ஷன். நான் அசாம் லோக்சபாலே சேர்ந்தாச்சு. நீங்க வரலையோ? இல்ல இல்ல சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். நான் லோக்சபாலே அலையன்ஸ்ல தான் இருக்கோம். நம்ம வெளியே போகலையே. தெளிவா சொல்றேன்னா நான் இங்க இருக்கேன்னா என் கட்சி இங்கதான் இருக்குன்னு அர்த்தம். கூட்டணியில இருக்கோங்க. இப்போ இணைக்கும் போது உங்களுக்கு சொல்லாம அது நடக்காது. சரியா? இன்னைக்கு சாலிடாரிட்டி நான் சார் சந்திக்க வந்தேன். என்னுடைய சாலிடாரிட்டியை சொல்ல வந்தேன். நம்ம நாட்டுக்கு இது தேவைன்னு உண்மையா உணர்ந்து வந்திருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு நீங்க அரசியல் உள்நோக்கம் பார்க்க வேண்டாம். என கிடையாது. தேசப்பற்று தான். தயவு செய்து நீங்கள் மனசுக்குள்ள வச்சுட்டு என்னமோ கேக்குறீங்க. You are trying to put words into his mouth. Please forgive us. The meeting is over. நாளைக்கு சொல்லுங்க மீட்டிங் குழப்பத்தில் கிடைத்தது. அதை பத்திலாம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் ஒரு சில பேர் ஒரு சாராருக்கு மோடி மஸ்தான் வேலைகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன். செஞ்சு காட்டும்.